வெள்ளம் பாதித்த பகுதி மக்களை சந்திப்பதற்கு ஏன் பிரதமர் வரவில்லை? இது குறித்து இங்குள்ள அரசியல்வாதி யாருமே பேசவில்லை. வணக்கம் அனைவருக்கும். வெள்ளம் பாதித்த பகுதி மற்றும் மக்களை பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் ஏன் வந்து பார்க்கவில்லை? இது குறித்து தமிழக எம்பிகள் 40 பேரும் ஏன் பேசவில்லை? நிவாரணம் கொடு, நிதி கொடு, நிதி கொடுங்கிறீங்களே, வாயா நேரில் போவோம் அப்படின்னு நீங்க என்னைக்கா கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? இது ஏமாத்துற வேலை. மக்களே புரிந்து கொள்ளுங்கள், 2 பேருமே ஏமாத்துறாங்க. இதே நிலைமை பீகார்லயோ ஒடிசாவிலேயோ மகாராஷ்டிராவிலேயோ நடந்திருந்தா பிரதமர் போயிருப்பாரா? போயிருக்க மாட்டாரா? ஏன் போகவில்லை? வரவில்லை. 1. அடுத்தது, நீங்க யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போடல. 2. நீங்க போட்டதையெல்லாம் யாருக்கு போட்டீங்க? இவங்க என்ன பண்றாங்க? அங்க போய் உட்காந்து நிதி கொடு, நிதி கொடு, மனிதவான நிதி கொடு அப்படின்னு தான் கேட்குறாங்க. பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ கூட்டிட்டு வந்து பாருங்க, எங்க மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க, உடனடியா நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கல. இந்த 2 அரசுமே தவறா நடக்குது. 2 அரசுமே தவறா நடக்குது. அவங்க ஓட்டு போடலங்கிற ஒரு கோபம், இவங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்த கர்வம், நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே அப்படிங்கிற கர்வம். இது 2ம் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. தமிழ்நாடு இந்தியாவில இருந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. இதுல இருந்தே தெரியுதா? எப்படியோ கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அவுத்து விட்டாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.